Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். இன்னும் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சாங் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னும் ஸ்டெப் டெய்லி பாத்ரூம் போகும்போது இப்படி எல்லாம் மூவ்மெண்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சார். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி இந்த ஸ்டெப் ஓகேவா அப்படின்னு கேட்கறாரு. இந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டெப்போட ஒன்று எங்களை போய் படுங்க சொல்றாங்க. சரி காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும் வந்து எல்லாரும் படுக்க வச்சிட்டோம். இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து ராத்திரி ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ஒரு ரூம் மட்டும் லைட் எரிஞ்சுட்டே அந்த ஒரு ரூம் மட்டும் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. லைட் எரிஞ்சுட்டு தானே இருக்கு, அப்ப தப்பு இல்ல. ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வா மௌன ராகம்ங்கிற ஆல்பம் சாங் டீம்ல வந்திருக்கோம். அவங்கள்ட்ட நிறைய சுவாரஸ்யமான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வா மௌன ராகம்ங்கிற நேம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் தான் கேட்கணும். விஸ்வா சார் நீங்க சொல்லுங்க, இந்த நேம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலா வந்துட்டு இந்த பேர் வந்து நாங்க சூஸ் பண்ணதில்ல. எங்களுக்கு வந்து ஒரு தனி டியூனாவோ இல்லை நாங்கள் வந்து இந்த சாங் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிரிக் பேட்டர்ன்லேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணல. எங்களுக்கு இந்த சாங் வரும்போதே ஒரு சாங்காவே வந்தது. ஆக்சுவலா ஃப்ரெண்டு தான் இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் அபுன்னு சொல்லிட்டு எங்க ப்ரொடியூசரோட ஃப்ரெண்ட் அவர். அவரோட சேனல்ல தான் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அவரோட ஃப்ரெண்டு இது மாதிரி ஒரு சாங் இருக்கு, இது கேளுங்க நம்ம பிரபாவ் கரெக்டா இருக்கும், நம்ம பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அப்படி கேட்கும் போது அதுலேயே இருந்தது தான் இந்த வா மௌன ராகமேங்கிறது. அப்படிதான் இந்த டைட்டிலும். ஸோ சாங் சூப்பரா வந்திருக்கு. இப்ப நம்ம பிரபாஸ் கிட்ட கேட்போம், எப்படி இருந்துச்சு இந்த சாங்? ஒரே புகழ்ச்சியா தான் இருக்கு, பக்கத்துல உட்காரும்போது சில்லுன்னு தான் இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப புதுசு. ஏன்னா நம்ம வந்து பிராங்க் ஷோஸ் பண்ணியிருக்கோம், காமெடினா தான் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஒரு ஹீரோவா நமக்கு இது வந்து ஒரு லீடா ஒரு சாங் வந்து செட் ஆகுமா. நான் ஃபர்ஸ்ட் வேணாம்னு தான் சொன்னேன். இல்லை பிரதர், வேற யாரையாவது கூட நானே கூட ரெஃபர் பண்றேன், வேற ஏதாவது யூடியூபர் வச்சு பண்ணலாம் போது இல்லை நீங்க கரெக்டா வருவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன ஆட வைக்கிறதுக்கு. ஒரு ஸ்டெப்பு அது இன்னும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாங் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஸ்டெப் டெய்லி பாத்ரூம் போகும்போது இப்படி எல்லாம் மூவ்மெண்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சார். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி இந்த ஸ்டெப் ஓகேவா அப்படின்னு கேட்கறாரு. இந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டெப்போட ஒன்று கடைசி வரைக்கும் சின்சியரிட்டியை பாராட்டலாமா சார்? 2 மணிக்கு எழுப்பி கேட்கிறாரு. அதுல வந்து ஹைலைட் என்ன, அந்த ஸ்டெப் இது வரைக்கும் கரெக்டா போடல. அதனால சாங் ஃபுல்லாவே அங்கிருந்து ஓடு, இங்க பறந்து போ, இங்க தவி விழுந்துரு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட்டு முடிச்சது பார்க்கும்போது ஓகே, நம்மளாலையும் இது முடியும், நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. நல்லா கண்டிப்பா நான் சாங் பார்த்தோம். கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு? ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் நான் கெமிஸ்ட்ரி குரூப் எடுக்கல. அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோயின் கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அதையும் ஒர்க் அவுட் பண்ணாங்க. இந்த டைம்ல வந்து எங்க ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நினைச்சிருந்தா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இப்போ என்ன வந்து வேற ஒரு ஃபேஸை வந்து காமிக்க வச்சது வந்து கண்டிப்பா. இப்போ வந்து எங்க டிஓபி வந்து ரொம்ப உளுந்து கவுந்து படுத்து உருண்டெல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. டீம் ஒர்க் தான் சார். நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. இப்படி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சா நான் இன்னும் நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு ஆசையா இருக்கு. ரொம்ப ஜாலியா சார் வேலையா இருக்கீங்க, கேட்டதெல்லாம் கொடுக்குறீங்க. சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு? இல்ல அந்த அளவுக்கு இல்லை சார். ஆக்சுவலி 100% வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க 3 பேரோட ஹார்ட் ஒர்க். இவங்க 3 பேர் ப்ளஸ் அந்த ஹீரோயின் பாப்பா, அவங்க 4 பேரோட ஹார்ட் ஒர்க். இது போக அந்த மியூசிக் போட்ட அப்படியோ பிளஸ் அந்த லிரிக்ஸ் இருந்த தம்பி சுதாகர்னா பயங்கர ஹார்ட் ஒர்க். டீம் எப்படி சேர்ந்துச்சு சார்? இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த சாங் இப்போ சார் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னா அந்த சாங் வந்து நான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல மியூசிக் டைரக்டர், லிரிக்ஸ் சுதாகர்னு அவங்க 2 பேருமே அதை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு என்கிட்ட கேட்கும் போது என்னன்னா, ஆனால் உங்க ஃப்ரெண்ட் எனக்கு ஆக்சுவலி பிரபா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டுக்கு இது கொஞ்சம் பண்ணலாம்னா இது நல்லா இருக்கும். சரி எனக்கும் சரி அவன் சொன்ன உடனே ஒரு ஆசை வந்து சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டேன். ஐயோ ப்ரோ நான்லாம் வரல, என்ன புரியாது. அப்புறமா இல்லை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஆர் இல்லை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறமா டிஓபி ஜாமின். ஸோ டீம் செட் பண்ணிடுச்சு. அந்த டீம் அப்படியே வந்து டீமு செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கே போகிறோம் பண்ண போகிறோம். எனக்கு என்னன்னா இந்த பாட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ரிலீசிங் டேட் நான் போட்டேன். 2ஆம் தேதி இந்த பாட்டு எனக்கு ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான். புஷ்பா
என்ன வேணுமோ எனக்கு தெரியாது. அது என்ன பண்ணீங்க, எனக்கு வந்து 2ஆம் தேதி எனக்கு பாட்டு வேணும் அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன். ஆனா அப்ப எனக்கு தெரியல அது அவ்வளோ இவங்க அதுக்குள்ளார இவ்வளவு. ஏன்னா நானும் அதுக்கு ரொம்ப புதுசு. அவ்வளோ மெனக்கெடல் இருக்கும்ன்றது எனக்கு சுத்தமா தெரியாது சீரியஸாவே. என்னாச்சுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டாங்க. இப்போ இங்க இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து நம்ம அந்த லொக்கேஷனுக்கு டிராவல் பண்ணனாலே நாங்க போட்டு, அதாவது நாங்க அங்க தங்கியிருந்தது எல்லாமே எங்க நேட்டிவ்ல இருந்து தங்கியிருந்தோம். அங்க இருந்து இங்கிருந்து சென்னை அங்க போறதே வந்து ஒரு ஹாஃப் டே ஆயிரும். ஸோ அவங்க அங்க போன உடனே வந்து அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லா ரூமும் செட் ஆகி எல்லாம் அவங்க ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீ ஆகும். அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீ ஆயிடும். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் அங்கேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பும். நாங்கள் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. 1.5 hour 2 hours ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு அன்னைக்கு காலையிலேருந்து இவங்க ஃபுல்லாக லொக்கேஷன் ஆகும். ஹில்ஸ் அது வந்து கீழே அந்த கோமிகி டேம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே நம்ம கல்வராயன் ஹில்ஸ் மேலே அங்கே இருக்க அந்த ஃபால்ஸ் அந்த இதெல்லாம் போயிட்டு அந்த பார்க்கலாம். அங்கே என்னென்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் எங்களால் என்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே போய் காமிச்சு எல்லாமே கவர் பண்ணி ஸோ காமிச்சிட்டு இதெல்லாம் போகும்போது இவர் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இடமா இங்கே யாரும் இறங்காது. அது வந்து 2 கார் வேற போயிட்டு இருக்கோம். யாரும் இறங்காதீங்க, இவங்க மட்டும் 2 பேர் மட்டும் இறங்குவாங்க. அங்கங்க போய் நோட் பண்ணிட்டு வருவாங்க. அது நல்லா இருந்தது. சரி ஓகே, எனக்கு ரொம்ப சரி ஏதோ பண்றாங்க எல்லாம் எழுதுனாங்க. எத்தனாவது பெண்டில் அந்த லொகேஷன் இருக்குங்கிறத எழுதுனேன். அது சொல்றேன். ஒவ்வொரு பெண்ணும் எண்ணிட்டு தேடிட்டு மேல போயிட்டு திருப்பி கீழே இறங்கி அந்த பெண்ல இருந்து திருப்பி லொகேஷன் அமைச்சிட்டு வரும். அதுல ஒரு சிங்கிள் இது நிறைய நடந்தது. எல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் கீழே இறங்கும் போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி 1.5 hours நாங்கள் இறங்க போனோம் ரெஸ்ட் எடுக்க. அங்கே போய் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வந்து சரி ஓகே டயர்டாக இருந்தது படுத்துட்டோம். பட் இந்த கேமராமேனு டைரக்டரு எங்கள் தலைவர்களும் அந்த படத்தில் எங்க கூட எங்களை போய் படுங்க சொல்லிட்டாங்க. சரி காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் வந்து எல்லாரும் படுக்க வச்சிட்டோம். இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து ராத்திரி ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ஒரு ரூம் மட்டும் வேற வந்து அந்த ஒரு ரூம் மட்டும் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. லைட் எரிஞ்சுட்டு தானே இருக்கு. நம்ம தப்பு இல்லை. அன்புன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மேனேஜர் இருந்தாப்புல. அவரு வேற எல்லா லைட் மட்டும் பண்ணுங்க காலையில எழுந்திருக்குன்னா பயங்கரமா அவன் ப்ரொடக்ஷன் அவர் தான் பார்த்து மாதிரி ரொம்ப பண்ணாரு, நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேர் மட்டும் லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. தூக்கமும் வரல. எனக்கா ஊருக்குள்ள வேற டென்ஷனு, ஊர்ல வேற பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணாங்க தெரியல. 2 பேரும் தூங்காம இப்போ உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு பரபரப்பு இருந்துச்சு. போய் பார்த்தோம். நம்ம இவர் எழுதுறாரு, அவரு இல்ல அது எழுதுறதும் அடிக்கிறதும் எழுதுறதும் இது தவிர வேற எதுவும் பண்ணல. எழுதுறாங்க அடிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருக்கேன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி கிட்ட இருக்கும். சரி எனக்கு முடியும் அப்பங்க நான் போய் படுத்துட்டேன். என்ன மாதிரினா ஹீரோயின் 4 மணிக்கு வந்து திருவண்ணாமலையில பிக்கப் பண்ணோம். ஓகே ஓகே இவங்க நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம். சரி எல்லாரும் தூங்கிட்டோம்னு தலைவர் வேற வழியே இல்லாம தலைவரும் கேமராமேனும் போயிட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்து அவங்க வந்ததே எனக்கு தெரியாது. இவங்க போய் பிக்கப் பண்ண வந்தது காலையில 4 அவங்க வந்து விட்டுட்டு எங்களை எழுப்புறாங்க. 4:30 மணி ஆச்சு கிளம்புங்க டைம் ஆச்சு. ஸோ அந்த ஃபுல் நைட் வந்து அதுக்காண்டி இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல் நைட் தூங்கல. அன்னைக்கு இயர்லி மார்னிங் அகைன் ஷூட் போயாச்சு. அந்த 1.5 மணி நேரம் கார்ல போன நேரம் தூங்கினாங்க. அது வந்து மறக்க முடியாத தூக்கம். இங்க இருந்து ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து கீழே சொல்லியிருந்தாங்க அந்த கோமிகி டேம் அதை சுற்றியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிச்சுட்டு 2வது நாள் வீட்டு போனாங்க மேலே. அந்த ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு போறப்போ தூங்கினாங்க. அங்கே போய் 2வது நாள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 கார் போனோமா. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் முடிச்சு வரும்போதே இதெல்லாம் எனக்கு சரி வராது. நாளைக்கு எனக்கு ஹீரோயினுக்கு கேமராமேன் எங்க 4 பேருக்கு தனி கார் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் இது மாதிரி போச்சா. ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அது என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அது ஒரு மாதிரி பாட்டு வச்சிருந்தாங்க. பாடவும் பாட மாட்டேங்குது. இருங்க அது எப்படி பாட்டு கேட்டீங்களா? நீங்க பாட்டு கேட்டீங்களா? ஐயோ நான் வந்து இங்க பயங்கரமான அந்த இதெல்லாம் போட்டு பாட்டு கேட்டோம். கார்ல எல்லாம் வர போகும்போதே பாட்டா போட்டு போறோம். அங்க போனா இவங்க போட்டு வச்சுட்டு அந்த ஸ்பீக்கர்ல அது வேற மாதிரி ஃபாஸ்டா போகுது. சரி ஓகே ஏதோ பண்றாங்க. நானும் அன்னைக்கு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரே டயர்டு. தலைவர் வரும்போது டைரக்டர் ஆர்டர் பண்றாரு. நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு ஹீரோயினுக்கு ஹீரோக்கு கேமராமேன் 4 பேருக்கு எங்களுக்கு தனியா ஒரு காரு வேணும். என்னாச்சு திடீர்னு கேட்டேன். சரி இவங்க 4 பேர் மட்டுமா? அப்ப நாங்களாம் இருங்க வேற சொல்ல வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார் அரேஞ்ச் பண்ணேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாப்புல. ஐயா ஏன்னா நாங்க 2 கார் தான் எடுத்துட்டு போயிருந்தோம்.
சரி ஓகே கார் வேணும்னு காலையில் இவர் வந்து எத்தனை மணிக்கு கேட்டார், எனக்கு 4:30 மணிக்கு வேணும்னு கேட்டார். அவன் 4 மணிக்கு வந்து நின்று நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த சாங் ஏன் இதில் இவ்வளோ தூரம் நம்ம ஆர்வமாக இருந்தோம் அப்படின்னா, எல்லாரோட டெடிகேஷன், அதில் கார் ஓட்டினவன்லேருந்து சோறு வாங்கின வரைக்கும் அவ்வளோ தூரம் 100% டெடிகேஷனாக இருந்தாங்க. அதனால இது வந்து 100% இந்த உழைச்சவங்களுடைய வேலை. இதனால இவங்க எல்லாருக்குமே கிரெடிட்ஸ். அதனால தான் நான் சொல்றது இன்னை வரைக்கும். ஏன்னா ஹார்ட் ஒர்க், அதில் எந்த குறையும் சொல்லவே முடியாது. சாங் நல்லாவும் வந்துருந்தது. சூப்பரா வந்துருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நானே பார்த்தேன். அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து நீங்க 8 நாள் சொன்ன என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஃப்ரேம்ஸ் எல்லாமே எவ்வளவு பக்கம் வந்திருக்கு. இப்போ அடுத்து சார் பிரபாஸ் சார், நீங்க ஒரு யூடியூபர் விஜேவா இருந்து ஒரு சாங் ஹீரோ ஆகி இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரீசெண்டா நிறைய மூவிஸ் வந்து லீட் ரோல் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வரும்போது வந்து ஒரு பிராங்க்ஸ்டரா, ஆமா ஆமா இப்போ ஆரஞ்சு முட்டைனா பிராங்க்ஸ்டர் பிரபான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தாண்டி போறதுன்னு ஒரு விஷயம் இருக்கலாம். நம்ம ஆரம்புக்கு வரதுக்கு முன்னாடி வந்து சினிமா ட்ரை பண்ண ஒரு பர்சன் தான். சினிமா கிடைக்காம தான் நம்ம யூடியூப்குள்ள கண்டிப்பா கண்டிப்பா யூடியூப்ல நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் இப்போ சினிமா வந்து பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய காமெடி ட்ராக்ஸ் தான் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஹீரோ அப்படின்றது வந்து எப்படின்னா அந்த கோழி பிடிப்பாங்களே, நான் பாட்டுக்கு தான் சிவனையும் பிராங்க் பண்ணிங்கன்னா எங்க பிராங்க் பண்றது, அந்த மூட்டையை கவுத்து கூட்டு போயிட்டு இருந்தா அவர் ஹீரோவா போட்டு நிக்க வச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே காமெடியான ட்ராக் தான். ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்லயும் காமெடி பண்றோம், படத்துலயும் காமெடி பண்றோம். பட் ஒரு சாங்கோட லீடு ஒரு ஹீரோன்னும் போது காமெடி பண்ணக்கூடாது. ஒரு ஹீரோயிசம் வந்து அது நமக்கு வருமானே எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து டேரக்டருக்கு ரொம்ப பண்ணும். ஏன்னா சாங் வந்து கோரியோகிராஃபி வந்து டேரக்டர் தான். கண்டிப்பா கண்டிப்பா 2 மூமெண்ட் தான், இப்படி 2 மூமெண்ட் தான். எதுக்காக 2 மூமெண்ட் தான், எனக்கு வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து டான்ஸ் ஆட வரல. அதனால வந்து கஷ்டப்பட்டு பண்ணாங்க. எல்லா கிரெடிட்ஸுமே வந்து டான்ஸ் கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து அவர் தான். ஹீரோயினையும் அவங்க ரெஃபரன்ஸ் தான் வந்தாங்க. அவங்க நல்லா பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஆட தெரியலனாலும் அவங்க வந்து மேட்ச் பண்ணாங்க. ஆட தெரியல ஒத்துக்கிட்ட பாருங்க. இதுக்கே ஒரு பெரிய மனசு. இல்ல நீங்க ஆட தெரியலன்னு சொல்லும் போது யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லா பண்ணீங்க, யாருமே ஏதாவது சொல்லிருக்கீங்க? இல்லையா ஆட டைம் இல்லையா, ஆட டைம் இல்ல, டைம் ரொம்ப ஷார்ட், ஆட டைம் இல்ல. அதனாலதான் நான் என்னதான் சொல்லிடலாம். ஏன்னா நான் நீ டைம் கொடுத்தியா அப்படின்னு திருப்பி கேட்டுருவாங்க. இல்ல எந்த மூமெண்ட்டை போடுங்கன்னாங்க. நான் ஒரு மூமெண்ட் போட்டேன். என்ன சொன்னாங்க, இந்த மூமெண்ட் வேணாங்க, அது வேற மூமெண்ட். ஏங்க நல்லா தானே இருக்கு, சாவுக்கு போற மூமெண்ட். எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் டான்ஸ் தான் வரும். நம்ம யாரையும் போய் எதுவும் சொல்ல முடியாது. இவர் ஒரு கைண்ட் ஆஃப் டான்ஸர். கண்டிப்பா கண்டிப்பா நல்லா தான் ஆடுவாரு, வேற ஒரு டான்ஸ் ஆடுவாரு. கண்டிப்பா இதுக்கு வேற ஒண்ணு தேவைப்பட்டு நாக்குமுக்கா மாதிரி நம்ம ஒரு ஸ்டைல டான்ஸ் எல்லாமே அந்த ஸ்டைல போடுறது. சாங்குக்கு யாராருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங்கை எங்க கிட்ட கொடுத்த எங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களை நம்பி இந்த சாங் எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் ப்ராசஸாக பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் டைரக்டர் எங்களை பிலீவ் பண்ணதுக்கு, இந்த சாங்கை நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு பிலீவ் பண்ணதுக்கு அந்த லிரிசிஸ்ட். ஏன்னா அவர் மூலமாக தான் எங்களுக்கு இந்த சாங், மியூசிக் டைரக்டருக்கும் எங்களுக்கு இருந்த ஒரே ஹப் அவர் தான். கண்டிப்பாக. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஊரில் வந்து ஹெல்ப் பண்ண ஊர் மக்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களை நம்பி அவ்வளோ தூரம் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஹீரோயின் வந்து சத்தியமா முன்ன பின்ன பழக்கமே கிடையாது, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து இந்த சாங்க்கு டிஐ பண்ணவர் வந்து தமிழ்னு சொல்லி ஒரு தம்பி. அவர் வந்து ப்ராப்பராகவே மூவிஸ்ல வந்து ஆக்சுவலா அவர் வந்து குதிரைவாலிலுமே அசிஸ்டன்ட். அவர் டிஐ அசிஸ்டன்ட். அவர் தான். நான் சொன்ன உடனே எனக்கு அந்த ஐடியா வந்துருச்சு, நான் அவர் பேசினேன். அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஹீரோயினை ப்ரிஃபர் பண்ண அரவிந்தன் சொல்லி அந்த தம்பிக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹீரோல சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. கேமராமேனோட அசிஸ்டன்ட் மோகன் சொல்லி அந்த பிரதருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது இல்லாமல் ஒர்க் பண்ண எல்லாத்தையும். ஸோ இது எல்லாத்த விடையுமே ரொம்ப முக்கியமான, நாங்க இந்த களத்துக்குள்ளார வர்றதுக்கு முக்கியமான ஆள் இதுதான். வழியா சொல்லிட்டாங்க. இப்போ நாங்க இவ்வளவு பேர் சொன்னோம் எல்லாருமேனா வரத்துக்கு இருந்த ஒரே வழி இதுதான். கண்டிப்பா. ஸோ அதனால ஐயா மிக்க நன்றி. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பழக்கலாம் கிடையாது. ஒரு 2 நாள் தான் அண்ணன் பேசிருக்கேன், 2-3 நாள் தான் பேசி. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி என்ன பிலீவ் பண்ணாரு, நான் நல்லா பண்ணுவேன்னு தெரியல. ரொம்ப நன்றி. நான் ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்கள்ல ஒத்து போவான். இந்த 2 பேரும் இப்ப என்னன்னா எனக்கும் கூட ஒரு சில நான் சொல்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. எனக்கும் இவருக்கும் கூட ஒரு சில நேரம் வந்து இது வேணும் அப்படின்னு ஒரு விளக்கட்டாம வரும். பட் நான் அவர் என்ன பார்த்தாருன்னா இல்ல சரி இருங்க நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு வந்துச்சு. அப்புறம் உடனே இவரு ஓகே அப்பா என்ன காப்பாத்திட்டாயா, அதனால கண்டிப்பா நான் வெளியே போறேன்ல. அதனால ஆனா நல்லா அதுல எந்த குறையும் இல்லை, அப்பப்ப காப்பாத்திடுவாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னதான் ஜாலியா பேசினாலுமே வந்து
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் வந்து பிராங்கை தாண்டி ஒரு ஆல்பம்ல வந்து கண்டிப்பா ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. எங்க டீம் வந்து இன்டர்வியூ எடுக்கிற நம்ம விஜய் வந்து எல்லாரும் தங்க அவங்க சொல்ல பாருங்க கட் பண்ணாம போடுவாங்க. எடிட்டர் அண்ட் வந்து முரளி பிரதர் அண்ட் ஆதன் சினிமாவுக்கு, ஏன்னா ஆதனுக்கும் ஆரஞ்சு மிட்டாய்க்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. சாங் வந்து பாத்தீங்கன்னா அண்டங்காக்கா அப்படின்ற யூடியூப் சேனல்ல வந்து சாங் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவ்வளவு சூப்பரான சாங் எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்றோம் சார். ஓகே, அந்த லொகேஷன்ல வந்து நம்ம சப்போர்ட் பண்ண ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஊரோட பேர் வந்து கல்வராயன் மலை. மலை அந்த கோமிகா அணை அந்த பக்கத்துல, அதுக்கு நீங்களே சொல்லிருக்கலாம். கோமிகா அணை பக்கத்துல இருக்க அது தெரியாது எல்லாருக்குமே வந்து எல்லா மக்களுக்குமே ரொம்ப நன்றி. கல்வராயன் மக்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா சூப்பர் சார். இந்த பாடல் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப ஃபன்னான ஆன்சர் பண்ண டீமுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டு இன்னொரு ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் சைனிங் அப், உங்களோட செல்வமணி.